வந்த சாட்சியங்கள். ரித்திகா மெரியம் 22 வயசு, திருவற்றியூர், புனித பவுல் பங்கில் இருந்தது. என் குடும்பம் அப்பா அம்மா தவறாமல் நைட்ரஜில் பங்கெடுப்பவர்கள். இவங்க 2024 ஜனவரியிலேருந்து வர ஆரம்பித்தாங்க. இவங்க பெங்களூரில் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால படிப்பிற்கு பிறகு படிப்பா மேல் படிப்பான்னு சிந்தித்து கொண்டிருந்த பொழுது அப்பா சொல்லுவாராம், பைபிள் வாசிமா அப்படின்னு வரோம். அப்படி இவங்க பைபிள் வாசிக்க ஆரம்பித்தாங்க. ஏப்ரல் 1 இவங்களால் தூங்கவே முடியல. பைபிள் எடுத்திருக்கிறாங்க சொல்யூஷனுக்காக. ஆக்ஸ் 7:3 தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேலையா மேல் படிப்பா வெளியூர் போகணுமான்னு யோசித்த பொழுது திருப்பாடல் 7 திருத்தூதர் பணி 7 3 கொடுத்துருக்குறாங்க. அதில் வசனம் எப்படி இருக்குன்னா, இந்த நாட்டை விட்டு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். லீவ் யுவர் கண்ட்ரி அண்ட் யுவர் பீப்புள், கோ டு த லேண்ட் ஐ ஷோ யூ. இது யாருக்கு? புனித ஸ்டீஃபன், முதல் மறை சாட்சி. அவர் வழியாக வந்த வசனம் அது. இந்த பொண்ணுடைய அப்பா பேர் ஸ்டீஃபன். அப்போது பைபிள் இருந்த வசனம் வாசித்த பொழுது இவளுடைய சொந்த அப்பா சொன்ன மாதிரி இவளுக்கு இருந்தது. அப்படி மேல் படிப்புக்காக போக முடிவெடுத்தாங்க. மை டேட்ஸ் நேம் ஐ அப்ளைட் இன் டாப் ரேங்கிங் UK யூனிவர்சிட்டி ஃபார் கிளினிக்கல் சைக்காலஜிக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் ப்ராப்ளம் புரிஞ்சுது. ஃபண்டு காசு இல்லை. எல்லா பேங்குக்கும் அப்ளை பண்ண பொழுது லோனுக்கு எதுவும் இல்லை. எவ்வளோ முயற்சி செஞ்சும் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக நடக்கணும். ஜூலை 1 நைட்ரஜனில் 32 பிள்ளைகள் மேல் படிப்புக்கான பண நெருக்கடியிலிருந்து விடுதலை, அது இந்த பொண்ணை கிளைம் பண்ணியிருக்கிறான். வெறும் 10 நாட்களில் லோன் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன பேங்குங்க லோன் தந்துருக்கிறாங்க. ஆனால் லோன் தரத்துக்காக அவங்க ரெடியான பொழுது இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் கேட்டிருக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் கேட்ட பொழுது அப்பா கார்பெண்டர், அதனால் இன்கம் டேக்ஸ் எதுவுமே கட்டுறது கிடையாது. ஆனால் ஐடி இல்லாமல் அவங்களால லோன் தர முடியாதுன்ட்டாங்க. சரி, பேன் கார்டும் ஆதாரம் இணைக்கலாம் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க. கெட்ட போன பொழுது தான் பேன் கார்டு அப்பா இணைக்கலைன்னு புரிஞ்சுது. பேன் கார்டு இணைக்க போன பொழுது 15 நாளாவது ஆகும் அப்படின்ட்டாங்க. ஆனால் அது 2 நாளில் அவங்களுக்கு அமைஞ்சுது. அப்படி கடைசியில் லோன் கிடச்சி இன்றைக்கி அவங்களுடைய விருப்பப்பட்ட அந்த UKயில் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது மரியா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ராஜா, GKM காலனி, கிரைஸ்ட் தி கிங் சர்ச். ஹஸ்பண்ட் காட் சிவியர் ஸ்டொமக்கேக், ஸ்கேனிங் செஞ்சுருக்கிறாங்க. கிட்னி ஸ்டோன், குடல் திக்காக இருந்திருக்குது. கேம் ஃபார் ரெசிடென்ஷியல் ட்ரீட், உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆராதனை வேலையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஹார்ட் பீட் இர்ரெகுலர் ஒரு பர்சன் ஆண்டவர் குணப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி. 2 வருஷமாக அவருக்கு இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. இவங்க அந்த ஹீலிங் கிடச்சி ஹார்ட் பீட் நார்மலாக இருக்குது. ஆஃப்டர் ரெட்ரீட், இவருடைய குடல் திக்னஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ரெட்ரீட்டுக்கு பிறகு குடல் சிகிச்சைக்காக டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க என்னென்னு பார்க்குறதுக்காக. அப்போ டாக்டர் சொல்லியிருக்கிறார், ஒரு கட்டி, கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு. பயோப்சிக்கு கொடுத்துருந்தாங்க. பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு சாட்டர்டே தான் நைட்ரஜலுக்கு வந்திருக்கிறாங்க. உள்ளிருப்பு தியானம் முடிஞ்சு போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. பெட் ஸ்கேன் எடுத்துருக்கிறாங்க. நைட்ரஜலுக்கு வந்துட்டாங்க. நைட்ரஜலுக்கு வர்ற அந்த காலையில் அந்த ரிப்போர்ட் வருது, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் ஆண்டவர் காப்பாற்றியிருக்கிறார். சுஜித் ஆண்டோ ரெடில்ஸ், நான் பல மாதங்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தேன். அம்மா சொன்னாங்க, என் கூட நைட்ரஜலுக்கு எலாவூருக்கு வாடான்னு. 2 மாதம் வந்தேன். 2வது மாதமே அவங்களுக்கு வேலை கிடச்சிடுச்சு. ஆண்ட்ரூ பிரதீப் கிரஹாம், ஏஜ் 21. நான் தொடர்ந்து எலாவூர் நைட்ரஜலுக்கு வரேன். அக்டோபர் மாதம் ஃபாதர் ஆண்ட்ரூவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னதும் நவம்பர் மாதமே நடக்க இருக்கும் பரீட்சைக்கு என்று நினைத்தேன். அந்த பரீட்சையில் அவர் ஜெயிச்சிருக்கிறார். 5, என் பெயர் மல்லிகா தெரேசா, திருமுல்லை வாயிலிருந்து, புனித அன்னாள் பங்கு. நான் முதலாக 4 நாள் உள்ளிருப்பு தியானத்திற்கு வந்தேன். வந்துட்டு அவங்க கிடச்ச அந்த லிஸ்ட்டு அவங்க ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாங்க. 4 நாள் தங்கி தியானம் முடித்த பொழுது 1, மிகுந்த அமைதி கிடச்சிது. 2, பல வருஷமாக கிடைக்காத தூக்கம் கிடச்சிது. 3, வேலை இல்லாமல் இருந்த பேத்திக்கு வேலை கிடச்சிது. 4, பேரனுக்கு நல்ல ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் கிடச்சிது. 5, பல மாதங்களாக பூட்டி கிடந்த அவங்களுடைய ஒரு வீடு, அது வாடகைக்கு ஆள் தேடி வந்திருக்கிறாங்க. 6, அதிகமாக பாதித்த இந்த பணப்பிரச்சனை முடிஞ்சுது. 7, 16 வருஷமாக இவங்களுடைய நிலத்தில் ஒரு ப்ராப்ளம். இவங்களுடைய பேர் அது எழுதப்படலை. இவங்களுடைய பேரில் அந்த தனிப்பேரில் இந்த பட்டா இல்லை. இப்போது அவங்களுடைய பேருக்கு தனிப்பட்டாவும் கிடச்சிருக்கு. இப்படி ஒரு 7 ஆசீர்வாதங்கள் ஒரு 4 நாள் தியானம் முடித்த பொழுது கிடச்சிருக்கு அவங்களுக்கு. 6வது, நான் பிரசன்னா, மீஞ்சூர் இடைவிடா சகாய மாத ஆலயம். எனக்கு ஒரு மகன் மற்றும் மகள். 2008 என்னுடைய கணவர் இறந்துட்டார். இவங்களுடைய அப்பா அம்மாவனுடைய பென்ஷனாவது கிடச்சாதான் இவங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும்.
2029 இந்த பென்ஷனுக்காக அவங்க முயற்சி செய்கிறாங்க. இந்த பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க. கடன் வாங்கி 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 வீட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த 4 வருஷமாக அது நடக்கவே இல்லை. அப்போ இங்கிருந்து நைட் விஜில் முடிஞ்சுவங்க அக்டோபர் மாதம் நைட் விஜில் முடிஞ்சு அப்போ ஒரு தோணல் இவங்களுக்கு தோணி இருக்குது. 9 நாள் நான் இறையிறக்க ஜெபமாலையும் மாதா ஜெபமாலையும் வீட்டில் ஜெபிப்பேன் கண்டினியூஸாக. அப்படி இவங்க 9 நாள் இறையிறக்க ஜெபமாலையும் மாதா ஜெபமாலையும் வீட்டில் முடிச்சிருக்கிறாங்க. வீட்டில் தொடர்ந்து 9 நாள் நம்பிக்கையோடு சொல்லி வந்தேன். பென்ஷன் பணம் கிடைத்தது, கடனும் நீங்கியது. சின்ன மாத்தூர் ஆரோக்கிய அன்னை பங்கில் இருந்து ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேர் எழுதலை. தயவுசெய்து நீங்கள் சாட்சியன்ஸ் உங்களோடது கொடுக்கும் பொழுது, மொபைல் வழி அனுப்பும் பொழுது தயவுசெய்து உங்களுடைய பேர், எந்த பங்கு, முடிஞ்சால் உங்களுடைய வயசு. 2018 இவருக்கு பிளட் கவுண்ட் எப்படி இருக்குன்னா 12,000, 13,000, 14,000, 15,000 அப்படி இருந்தால் நம்மளை உயிர் வாழக்கூட முடியாது. அதனுடைய பிளட் கவுண்ட் 1.5 lakhs மினிமம் வேணும் இல்லையா? இவருடைய பிளட் கவுண்ட் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அதனால் அடிப்படக்கூடாது, எங்கேயுமே எந்த ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது, ஒரு ரத்தம் வெளியே வரவே கூடாது. இப்படி தான் டாக்டர்ஸ் பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதுதான் உண்மையும். கடந்த ஏப்ரல் 2024 கடைசியாக தான் மாத்திரை எடுத்தேன். 2024 மே மாதம் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவர் முடிவு செஞ்சுருக்கிறாரு, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. என்னுடைய பிளட் கவுண்டு ஒரு 1.2 lakhs மேலே ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் சாட்சியம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாரு. போய் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. முதல் முறையாக இந்த 12,000, 13,000, 14,000, 15,000 எல்லாமே அவருடைய அந்த பிளட் கவுண்ட்டு அவர் கேட்டது 1.2 lakhs, அண்டர் 1.21 lakhs ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். அதனால் அவர் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறார். மலேசியாவிலிருந்து 2-3 சாட்சியங்கள். உள்ளிருப்பு தியானத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் இல்லையா நவம்பர் மாதம். மிஸ் ஆன் ஃப்ரம் மலேசியா மே மாதம் மலேசியாவில் நடந்த தியானத்தில், மே மாதம் முன்னால் அது போயிருந்தேன், நவம்பருக்கு முன்னால். மே மாதம் தியானத்தில் இவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. என்னுடைய உடலில் இருந்த கட்டியை ஆப்ரேஷன் செய்த பிறகு டாக்டர் சொன்னார் அது மீண்டும் வளரும் என்று. ஆனால் இப்போ இவங்க இந்த டிசம்பர் மாதம் அந்த சாட்சியத்தை எழுதி கொடுக்கும்போது சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அது ஒரு 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 சென்டிமீட்டர் கூட, ஒரு மில்லிமீட்டர் கூட அது வளரலை. நான் நல்லா இருக்கிறேன். அலினா ஜோசப், சென்ட் பால் த ஹெர்மிட் சர்ச், கோலாலம்பூர். வீசிங் இருந்தது, மூக்கு அடைப்பு இருந்தது, சைனஸ் இருந்தது. அதனால் அதிகமாக இவங்களுக்கு குரட்டை இருந்தது. மலேசியாவில் நடந்த அந்த உள்ளிருப்பு தியானத்தில் இவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. என் குரட்டை அதை பற்றி நிறைய இப்போ குறை பேச்சிருக்காங்க நிறைய பேர், இவங்களை திட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த வருத்தம் இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க எல்லாரையும் மன்னிச்சு அந்த ஆராதனையில், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, குரட்டை நோய் இருக்குது, ஆனால் அது என்னை திட்டினவங்க, எனக்கு கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி இப்போ அவசங்கீதனை செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஆராதனையிலும் மன்னிச்சிருக்கிறாங்க. நடந்தது என்ன, இவங்களுக்கு சொன்ன இந்த 3 நோயில் தான் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார். வீசிங் இல்லை, இப்போ மூக்கடைப்பு இல்லை, இப்போ சைனஸ் இல்லை, அதனால் இப்போ கொரட்டையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். என் பெயர் லீனா சபரி அம்மாள், அவர் லேடி ஆஃப் லூட் சர்ச், இப்போ மலேசியா. சில வருடங்களாக ஈஸ்டியோபோரோசிஸ், இது வாயிலே நுழையில, ஆனால் அன்னைக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது அவ்வளோ அழகாக வந்தது. அந்த ஆராதனை நடப்பொழுது ஈஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது என்னது, எலும்பு முறிவது. அந்த நோயிலிருந்து விடுதலை தராருன்னு அவங்க தந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்களுக்கு பல வருஷமாக இந்த பிரச்சனை இருந்திருக்கு, இந்த நோய். அதனால் டாக்டர் சொல்லியிருக்கிறார் எலும்பு முறிவு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், நீங்கள் விழவே கூடாது. நவம்பர் 2 என்ன ஆகிடுச்சு, இவங்க கீழே விழுந்திருக்கிறாங்க. விழா எலும்பில் முறிவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இவங்க புக் பண்ணிட்டாங்க ரெட்ரீட்டுக்கு வரணும்னு சொல்லி. இவங்க தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த தியானத்தில் ஆராதனையின் டைமில் தான் இந்த வெளிப்பாடு நான் சொன்ன பிறகு அவங்க சொல்கிறாங்க அந்த நோயினுடைய பெயரை சொல்லி ஃபாதர் ஆசீர்வதிச்சார். இப்போ எனக்கு அந்த பெயினே இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த நோயே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு கிறிஸ்டினா அம்மாள், சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச், மலேசியா, மலாக்கா. என்னுடைய 2 பேரை பிள்ளைகளுக்கும் காப்பர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஸ்பீச் பிரச்சனை இருந்திருக்கு, இந்த 2 குழந்தைகளுக்கும். இவங்க ஆக்சுவலி அங்கேருந்து மலேசியாவிலேருந்து எல்லாரும் வந்து தியானம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தியானம் நடத்தின பிறகு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ரிசீவ்ட் பிளெஸ்ஸிங் அண்ட் வி வெண்ட் ஹோம். இப்போ என்னுடைய 2 குழந்தைகளுக்கும் அந்த நோய் இல்லை, காப்பர்னுடைய அந்த டெஃபிஷியன்சி குறைஞ்சிருக்கு. அண்ட் தே போத் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். 2 பசங்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சந்தியா, சென்ட் மார்க்ஸ் சர்ச், ஆதம்பாக்கம், சென்னை. நவம்பர் 2 காலையில் 7 மணிக்கு ஊரில் இருந்து இவங்களுக்கு ஃபோன் வருது. நவம்பர் 2 சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை. இவங்க சென்னையில் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கிறாரு. ஊரிலேருந்து ஃபோன் வருது, இவருக்கு வலது கையும் வலது காலும் எழுப்ப முடியல, தூக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஊரிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. இவங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா வீட்டில் போய் பார்க்கும்போது சொல்கிறாங்க இவரை தூக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு.
இவங்க வீட்டுக்கு போகாமல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இன்றைக்கி முதல் சனிக்கிழமை நான் எல்லாம் ஒரு நைட் விஜிலுக்கு போய் என் ஹஸ்பண்டுக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன். அம்மா அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, தூக்கி அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்து அவருக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. இந்த அம்மா, ஐ ப்ரே, ஐ கேம் ஃபார் நைட் விஜில், யூ வாஸ் டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். நம்பிக்கையோடு ஜெபித்தேன். அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பேரை கூப்பிட்டு ஆண்டவர் அன்னைக்கு நைட்டு ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஞான பிரகாசம் என்ற ஒருவரை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அது இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பேர். வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. காலையில் ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க, அவங்களுடைய கையும் சரியாயிடுச்சு, காலும் சரியாயிடுச்சு, திரும்பி அவர் ஆட்டோவில் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். பவிஷா, மை சன் இஸ் பிரையன் ரித்வின், 5 வயசு பையன். அக்டோபர் மாதம் யூடியூப் வழியாக தான் அவங்க ஜெரிகோ ஜெபம் அட்டன் பண்ணி இருந்துருக்கிறாங்க. என்னுடைய மகனுக்கு டான்சிலிஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஃபீவரும் அடிக்கடி வரும். இந்த ஃபீவர் வரும்போது அப்போ இந்த டான்சிலிட்டிஸும் அதிகமாகும். அந்த குழந்தைக்கு தொண்டை பிரச்சனை அதிகமாகுது. ஜெபத்தின் வேளையில் அடிக்கடி ஃபீவர் வர ஒரு குழந்தை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொன்ன பொழுது அந்த வார்த்தையை அவங்க கேட்டிருக்கிறாங்க யூடியூப்பில் பார்த்து. இது என்னுடைய பையனாக தான் இருக்கணும்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அன்னையிலேருந்து அவனுக்கு அந்த ஜுரமும் விட்டுச்சு, அந்த தொண்டை ப்ராப்ளமும் விட்டுச்சு. இந்த வின்டர் சீசன் வரை அவங்க சொல்கிறாங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 31 தான் அவங்களுடைய சாட்சியத்தை மொபைல் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த வின்டர் சீசனில் கூட, இந்த குளிர்காலத்தில் கூட என்னுடைய பையனுக்கு ஃபீவரும் இல்லை, அதனால் அந்த தொண்டை ப்ராப்ளம் இல்லை. டெவின் 11th ஸ்டாண்டர்ட். இந்த பையன் அந்தமானிலிருந்து இவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த பையனும் இங்கே தியானத்துக்கு வந்திருந்தான். 2023 மே மாதம் தியானத்துக்கு, உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்த பொழுது படிக்க இந்த பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அன்றைக்கி அவன் 9th or 10th படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், டெய்லி நீ பைபிள் வாசிடா அப்படின்னு சொல்லி. நான் தமிழ் அவனுக்கு அவ்வளோ வாசிக்க தெரியாது, மெதுவாக தான் வாசிப்பான். வீட்டுக்கு போன பிறகு அவன் டெய்லியும் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2023 மே மாதத்தில் தமிழ் பைபிளை வாசிக்க ஆரம்பித்து 2024 டிசம்பர் 31 அவனுடைய சாட்சியத்தை போடுறான். ஃபாதர், ஒரு முறை நான் முழுவதுமாக தமிழில் பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 11வது படிக்கிறான். அவனுடைய சாட்சியம். மரிய கீதா ஃப்ரம் ஆலந்தூர், சென்ட் ஆண்டனிஸ் பாரிஷ். கடந்த சில மாதங்களாக நான் நைட் விஜில் அட்டன் பண்ணுறேன். அக்டோபர் மாதத்தில் முழுவதும் இடுப்பு வலியால் ரொம்ப அவதிப்பட்டேன். முதல் சனிக்கிழமை இரவு கண்விழிப்பு ஜபத்திற்கு வந்து ஃபாதர் சொன்னாங்க, அப்ளை ஆயில். வந்த பொழுது ஆயில் அப்ளை பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நவம்பர் மாதம் நைட் விஜில் முட்டிக்கால் கூட போட முடியாதவங்க இப்போ பர்ஃபெக்ட்லி நார்மலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய சாட்சியத்தை அனுப்பியிருக்கிறாங்க. உள்ளிருப்பு தியானத்தில் பங்கு கொண்டு சென்றேன். மை டாட்டர் காட் கன்சீவ்டு, மிஸ்ஸஸ் ஃப்ரான்சிஸ் ட்ரிச்சி. பெட்ராம் நிர்மல் ஃபிலிப். அக்டோபர் மாதம் 2024 இவருடைய மகனோடு வந்திருந்தார். இந்த மகனுக்கு 14 வருஷமாக ஒரு பிரச்சனை, 14 வருஷமாக வயிறு சம்பந்தமான பிரச்சனை. இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனையினால இந்த பையனுக்கு டாய்லெட் சரியாக போகாது. அப்போ அந்த அவன் பாத்ரூம் டாய்லெட் போகணுன்னா அதுக்கு முன்னால் அவனுக்கு பழம் கொடுக்கணும். அதுவும் எவ்வளோன்னா ஒரு 10, 12, 14 பழங்கள் கொடுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டான் இந்த பையன், ரொம்ப. அதனால் நோய், இன்ஃபெக்ஷன், இப்படி நிறைய பிரச்சனையில் கடந்து போன பையன். இவர் 4 நாள் இங்கே தியானத்துக்கு வந்த போது, அப்பாவும் பையனும் நான் ரெட்ரீட்டுக்கு வந்த பொழுது கடைசி நாள் அபிஷேக ஆராதனை டைமில் இவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவருடைய பேரை கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃபிலிப், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்ற பொழுது அவ்வளோ சந்தோஷமாக அவர் போனார். அது என்னுடைய ஜெபம் தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அடுத்த டெஸ்ட்டு பையனுக்கு செஞ்சு பார்த்த பொழுது 14 வருஷத்தில் முதல் முறையாக அவர் எல்லா நைட் விஜிலுக்கும் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அவர் கண்டிப்பாக அந்த சாட்சியத்தை இங்கே கேட்டுக்கிட்டு இருப்பார். குரோம்பேட் அம்மலண்ணை பங்கிலிருந்து தான் அவர் வந்துட்டு இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போ அவர் இன்றைக்கி சொன்னார், ஃபாதர், அதுக்கு பிறகு நடந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட்டில் அந்த பையனுடைய பிளட் டெஸ்ட்டு நார்மல், கிட்னி நார்மல், லிவர் நார்மல். இப்போ பழம் சாப்பிட்றதில்லை, அவன் நார்மலாக இருக்கிறான். அவனுடைய இந்த வயிற்றில் அந்த பிரச்சனை அவனுக்கு தீர்ந்துடுச்சு. மகனுக்காக அப்போ இந்த பிரச்சனை இருந்த பொழுது மகனுக்காக லீவ் கேட்டிருக்கிறார் அப்பா. இந்த பையனை பார்த்துக்கிற மாதிரி ஒரு பையன், அவனுக்கு அந்த மனநிலையும் அப்படிப்பட்ட பையன். லீவ் கேட்டபோது ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்க, லீவ் கொடுக்க முடியாது, நீ வேலையை விட்டுட்டு போயிடுன்னே சொல்லிட்டாங்க. பேப்பர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஆனால் இவர் மகனுக்காக வேலையிலிருந்து வந்துட்டார். ஆனால் வேலையை விட்டுட்டு வரலை. மார்ச் மாதம் 2024 இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பொழுது தியானம் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஆஃபீஸ் இவர் ஃபோன் பண்ணால் கூட எடுக்காத ஆஃபீஸ் அவரை கூப்பிட்டு அந்த வேலை கொடுத்தாங்கன்னு மட்டும் கிடையாது, அவருடைய அந்த பேப்பர்ஸ், இவர் இதுவரை நல்லதான் வேலை செஞ்சுருக்கிறான்னு சொல்லி அவருடைய சர்டிஃபிகேட் கூட குட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. 3வது இவரது நிலப்பட்டாவும் விஷயமும் அவர் சரியானது அப்படின்னு போட்டிருக்கிறார். 18 ஜெனிதா திலகர், கோவூர், சென்னை. பக்கத்து வீட்டில் உள்ள குருநாதன் என்பவருக்காக நவம்பர் விஜிலில் ப்ரேயர் பண்ணேன். இஸ் சஃபர்ட் பேரலிட்டிக் அட்டாக், ஆர்கன் ஃபெயிலியர், 3 weeks in ICU. இவங்க இங்கே ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போது
அவருக்கு அந்த பேரலிட்டிக் அட்டாக்லேருந்தும் அது விடுதலை கிடச்சிருக்கு. ஆர்கன் ஃபெயிலியர் கிடையாது, எல்லா ஆர்கனும் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஐசியூவில் 3 வாரம் இருந்தவர் இன்றைக்கி வீட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கிறார். பிஞ்சிவாக்கம் சகாய அன்னை பங்கு ரெஜினா மாதிரி 9 மாதமாக கடந்த 9 மாதமாக இங்கே கண்டினியூஸாக தியானத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிற நைட் விஜிலுக்கு கணவரின் மனமாற்றம் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபித்தேன். இப்போ 2ம் நடந்து இறையிறக்கத்தை ஆண்டவருக்கு நன்றி. 5 வருடமாக பிரிந்திருந்த திவ்யா ராணி அந்தோனி ஜேம்ஸ் குடும்பம் கடந்த 9 மாதங்கள் அவங்களும் இந்த வேண்டுதலோட எல்லாம் ஒரு நைட் விஜிலுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க ஜெபிச்ச ஜெபம் தேங்க்யூ ஜீசஸ். கணவருடைய மனமாற்றம் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலைக்காக தந்து விட்டீர் என்று தேங்க்யூ ஜீசஸ் ஜெபிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் நைட் விஜில் முடிஞ்சு மறுநாள் வீட்டுக்கு போன பொழுது பிரிந்திருந்த அந்த குடும்பம் 9 மாதங்கள் பிரிந்திருந்த குடும்பம் டிசம்பர் நைட் விஜில் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. கணவர் இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, இவங்களை வந்து பார்த்துருக்கிறாரு. இப்போ தனியாக ஒரு வீடு வச்சு மனைவியை கொண்டு போயிருக்கிறாரு. அந்த பிரிஞ்ச குடும்பம் இன்னைக்கு இணைஞ்சிருக்கு. எனது பெயர் அருள்ராஜ், சேலையூர் சென்ட் ஜோசப் சர்ச். 9 மாதங்களாக நைட் விஜில் வருகிறோம். ஆண்டவர் செய்து கொண்டிருக்கும் அனைத்திற்கும் நன்றி. பார்த்துருப்பீங்க, போன மாதம் போன பொழுது வழியில் பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இந்த கார்னரில். அப்போ போன மாதம் நம்மளுடைய நைட் விஜிலையும் சொல்லியிருந்தோம் ஆக்சிடென்ட் நடக்குது, ஆண்டவர் ஆக்சிடென்ட்லேருந்து உயிரை காப்பாற்றி ஆசீர்வதிக்கிறார். இந்த குடும்பம் இங்கிருந்து போன பொழுது அந்த கார்னரில் ஒரு ஹெவி பைக் வந்து அவங்களுடைய அந்த காரை இடிச்சிருக்கு. பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு பையன் இடிச்சிருக்கிறான். கண்டிப்பாக அந்த பையன் பொழைச்சானா இல்லையான்னு கூட தெரியல. அப்படி ஒரு ஒரு டேஷ் அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவங்க வெளியேந்து பார்ப்போது அந்த பையனுடைய வண்டிக்கு பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கும் வண்டிக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இவங்க யாருடைய உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நன்றி. பெயர் மல்லிகா, மினவுதல் அன்னை ஆணையம், அபிராமபுரம். அக்டோபர் மாதம் நைட் விஜிலுக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. நைட் விஜில் முடிஞ்சு போகும் பொழுது ட்ரெயின் ஏறும் பொழுது பசங்க 2 பேர் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் அம்மாவும் இவங்களும் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண போது என்ன ஆகிடுச்சு, இந்த 2 பசங்களுடைய பாட்டி உடனே இறங்கியிருக்கிறாங்க அந்த பசங்ககிட்ட போகிறதுக்காக. ஆனால் ட்ரெயினில் கீழே விழுந்துட்டாங்க. ட்ரெயின் எடுத்துச்சு. பசங்க 2 பேருமே கும்மிடிப்பூண்டியில் இறங்கியிருக்கிறாங்க. இவங்களை பார்த்தவங்க, இவங்களுடைய அந்த விழுந்ததை பார்த்தவங்க, இப்படி விழுந்த யாருமே பிழைச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே பிழைச்சதில்லை. இவங்களை எழுந்து பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த சின்ன 2 காயம் மட்டுமே ஒழிய வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவர் அவங்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறாரு. 1 மாத ஓய்வுக்கு பிறகு இன்றைக்கி எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஆலய வேலைகளையும் செய்கிறார்கள். அதே மாதிரி இவங்க மல்லிகா அப்படின்றவங்களும் முடி அதிகமாக கொட்டும் ஒருவருக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார் என்று அக்டோபர் மாதம் ஜெபத்தில் ஃபாதர் சொன்ன பொழுது எனக்கு என்று நினைத்தேன், அன்றே நன்றி கூறினேன். இந்த 3 மாதங்கள் எனக்கு முடி உதிர்வதே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? சைதாப்பேட்டிலேருந்து ஒருத்தங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய அம்மா எப்பவுமே சொல்லுவாங்களாம், வடக்கு பார்த்து உட்காராத, வடக்கு பார்த்து அதை செய்யாத, வடக்கு எப்பவுமே அந்த வடக்குக்கு என்னமோ அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோ அது என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், சிரிக்கிறீங்க. அப்போ அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய மூட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, இந்த வடக்கு பார்த்து செய்யாதீங்க. அப்போ அம்மா சொல்லி 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 இந்த வார்த்தை மனசில் இருக்குது. அதனால் வடக்கு பார்த்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் எல்லாரும் தியான மையத்தில் பங்கெடுத்து அந்த வடக்கு மாறி எல்லாமே வடக்காகி அவங்களுக்கு இன்றைக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது உள்ளுக்குள்ளே போயிருக்கு பாருங்களேன். இத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க பாருங்கள். அந்த தேங்க்யூ ஜீசஸ்ன்ற ஜெபம் உள்ளுக்கு போயிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் பிரச்சனை ஆகி வீட்டில் விழுந்து இவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அம்மாவை தூக்கி ஆம்புலன்ஸில் வைக்கும் பொழுது அவங்க கவனிக்கிறாங்க, அது வடக்கு பார்த்து தான் இருக்குது அது. ஆனால் இவங்க என்ன ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா தேங்க்யூ ஜீசஸ்ன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க ஜெபிக்கும்போது அது வாயில் அது தானாக இப்போ தான் ஃபாதர் வருது, தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நான் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் என்னை செருப்பால் அடிப்பாங்க. நான் ஆம்புலன்ஸில் கிடக்கிறேன், நீ தேங்க்யூ ஜீசஸ் ஜெபிக்கிறியான்னு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. எல்லா செக்கப்பும் முடிஞ்சு டாக்டர் அது பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திரும்ப அவங்க வரும்பொழுது நடந்து ஸ்டெப் இறங்கி வந்திருக்கிறாங்க. ஆட்டோவில் தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜோதி, சாஸ்திரி நகர் வேளாங்கண்ணி சர்ச்சிலேருந்து வர்றேன். எனக்கு 1 வருஷமாக வேலையில் ரொம்ப தடையலாக இருந்தது. இறை இரக்கத்தின் ஜெபம் வேண்டினேன்.
1 வருஷம் கழித்து எனக்கு அந்த வேலையை கடவுள் வாங்கி கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. நன்றி. ஆனால் என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. கொரோனா டைமில் 7 ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஒரே நாளையில் 7 ஆஸ்பத்திரிக்கு போனோம். எங்கேயுமே டெஸ்ட் எடுத்தால் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் அவருக்கு நார்மலாக உடலில் புண்ணு மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இறையிறக்கத்தின் ஜெபமால ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தேன். ஆனால் அது நல்லபடியாக சரியாகி இன்னைக்கு நல்ல சுகத்தோடு இருக்காங்க. இறையிறக்கத்தின் ஆண்டவருக்கு கோடான நன்றி. நன்றி. மரியே வாழ்க. மந்தவெளி லாசர் சர்ச்சிலேருந்து பங்குலேருந்து வரேன். என் பொண்ணுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து பட்டாசு வைக்கும் பொழுது ஒரு பட்டாசு தான் வச்சுட்டு ஓடி வந்தால் ஒரு பைக்காரங்க இடித்து ஒரு 5 அடி தூரத்தில் போயிட்டு விழுந்துட்டா. எல்லோரும் தூக்குனாங்க. ஒரு 10 நிமிஷமாக மூச்சு பேச்சே இல்லை. அப்புறம் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போனோடனே எல்லோரும் கூட்டம் இந்த பார்த்துட்டு என் பொண்ணு கேட்டா, அம்மா எனக்கு எதனா ஆகிடுமா, நான் செத்து போயிடுவேன் அம்மா அப்படின்னு. எப்போதுமே நான் திருப்பாடல் 91 எல்லா நாளுமே நான் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் கண்டிப்பாக நான் அதை படிக்க சொல்லுவேன். அப்போ நான் சொன்னேன், நான் ஆண்டவர் தான் உன்னை இந்த வார்த்தை தான் உன்னை காப்பாற்றிருக்குமா, கடவுள் உன்னை எப்போதும் கைவிடவே மாட்டார். நீ உனக்கு ஒன்றுமே ஆகாதான். திருப்படத்தை எப்போதும் நான் படிக்காமல் விடவே மாட்டேன். அப்போ இந்த ஆண்டவருடைய உன் கால் கல்லில் மேல் மோதாதபடி உன்னை தாங்கிக்கணும் இந்த வார்த்தை தான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்படியேம்மா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து MR ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. கண்டிப்பாக நான் ஏசப்பா கிட்ட ஏசப்பா என் குழந்தை உன்னை நம்பி தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் ஏசப்பா, எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஃப்ராக்சர் எதுவுமே இல்லை. எல்லாரும் ஆச்சரிக்கப்பட்டாங்க. இவ்வளோ தூரம் விழுந்து அவளுக்கு எதுவுமே ஆகலை. அப்போ நான் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, என் ஆண்டவர் சுகம் கொடுத்த என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி. நன்றி. புகழ். என் பேர் மெஸ்ஸியா. நான் காந்திநகர் ரெட்டில்ஸ் காந்திநகர் பங்குலேருந்து வரேன். எங்கள் அம்மாவுக்கு 73 வயசு ஆகுது. அவங்க வந்து இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நாங்கள் டயாலிசிஸ் பண்ணி இங்கே தான் வச்சுருந்தேன். ஆனால் என்னோடய குடும்ப சூழ்நிலை அவங்கள ரொம்ப பார்க்க முடியாத ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதனால எங்கள் அம்மாவை எங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். இங்கேருந்து அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த டயாலிசிஸை நிப்பாட்டின உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி வெட்டு மாதிரி வந்துருச்சு. அந்த ஃபிக்ஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க, அது வந்துருச்சு. வந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் அம்மா பிழைக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க சீக்கிரம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, இது ரொம்ப வதச்சி தான் அவங்க கஷ்டப்பட்டு தான் அவங்க உயிர் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தாங்க முடியல. எனக்கு ஆண்டவரை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவர் எங்கள் அம்மாவை எப்படி வதைச்சிடாதீங்க, அவங்க இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு முன்னாடியே ராயப்பர் கோயில் எங்கள் ஊரில் நைட்டு 2:30 மணிக்கு என்னால் தூங்கவே முடியல. எங்கள் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு போய் அழுதேன். முழங்கால் படிட்டு ராயப்பர் முன்னாடி சுரூபமாக மாதா சுரூபமாக கோயிலாம் பூட்டிடுவாங்க. 2 சுரூபமும் முன்னாடி இருக்கும் கோயில் முன்னாடி. முழங்கால் படிட்டு அப்படியே அழுதேன். ஆண்டவரே, இந்த வயசில் எங்கள் அம்மா எப்படி கஷ்டப்படக்கூடாது, அந்த ஆன்மாவை நீர் நல்லபடியாக எடுத்துக்கணும், நமக்கு சாட்சியாக நிற்பேன்ப்பா, அந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா எல்லோரும் சொன்னாங்க, இப்போதைக்கு இறக்க மாட்டாங்க, மாதக்கணக்காக வதைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன, மறுநாளே எங்கள் அம்மா இறந்துருவாங்கன்னு யாருமே நினைக்காத டைமு அவங்க இறந்துட்டாங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் பேர் சுமா மேரி. நன்மங்கலம் பங்கிலிருந்து வரேன். என்னோடய மகன் வந்து ஒரு பெந்தகோஸ்து பொண்ணை திருமணம் பண்ணான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து எனக்கு கூட ரொம்ப போராட்டமாக இருந்தது. நான் இங்கே இப்போ வந்தபோது நான் சாட்சி சொல்கிறேன், என் மருமகன் நல்லா மாதாவை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஜெபமாலை சொன்னேன். இப்போ அவள் நல்ல மாதாவை புரிஞ்சு மாதாக்காக அவள் பாட்டு பாடுவாள், எல்லா சர்ச்சுக்கும் போவாள், வேளாங்கண்ணியெல்லாம் போய் வருவாள். ஆண்டவருக்கே நன்றி, மரியே வாழ்க. மகளை மனமாற்றியதற்கு ஆண்டவருக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என் பெயர் மரியே ஞானசெல்வி. நான் திருவொற்றியூர் புனித பவுலுடையார் பங்கிலேருந்து வரேன். எனக்கு திருமணம் 96வது வருஷம் நடந்துச்சு. நான் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னை கல்யாணம் பண்ணிட்டார். என்னை என்னுடைய சம்பளத்தை மட்டும்தான் விரும்பினாரே தவிர என்னை விரும்பி கல்யாணம் பண்ணல. ரொம்ப கஷ்டம் கொடுத்தாரு. அப்போ
எனக்கு எங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தான். அப்புறம் ரொம்ப முடியாததுனால அவனோட 3 வயசில் நான் பிரிஞ்சு வந்தேன். அப்புறம் அவனை நல்லபடியாக வளர்த்தேன். ஆனால் நாங்கள் அப்போ வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவரை ரொம்ப நெருக்கடி கொடுத்தாரு, சும்மாவே விடலை. அந்த நெருக்கடியிலையும் நான் ஆண்டவரோடு இருந்ததுனால அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கி எல்லாத்தையும் தாண்டி வந்தேன். அங்கே என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யும்போது திருமண வயசு வந்துச்சு, திருமணம் செய்யலான்னா அவன் எனக்கு திருமணமே வேண்டாம், நீங்கள் படுற வேதனை என்னால் பட முடியாது அப்படின்னா. ஆனால் போன 23வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் என்னுடைய மகனுக்காக நல்ல மணமகள் அமையணும்னு வேண்டினேன். ஆகஸ்ட்டு தான் வேண்டினேன். அக்டோபர்லேயே ஒரு நல்ல மணமகளை எங்கேயும் தேடாமல் கொள்ளாமல் மகளையே என்னுடைய மகள் மாதிரி ஒரு நல்ல மகளை, ஒரு நல்ல குடும்பத்தை எனக்கு அமைச்சார். இப்போ போன வருஷம் நவம்பர் மாதம் என்னுடைய கணவரும் மனம் மாறி என்னோட சேர்ந்து வாழவான்னு சொன்னார். நானும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ கிறிஸ்மஸ் லீவில் அவர் நாகர்கோயிலில் இருக்கார், அவருடைய வீட்டுக்கு போனோம். அவர் நல்ல முறையாக பாசமாக எங்களை பார்த்துக்கிட்டாரு. கடவுள் எங்கள் பிரிந்த குடும்பத்தை போன மாதம் கூட ஃபாதர் வந்து நைட் விஜிலில் சொன்னார், 18 குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் சேரும்னு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஆண்டவரே என்னையும் இந்த குடும்பத்தில் ஒரு குடும்பமாக சேர்ந்ததுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொன்னார். அந்த மாதிரி இப்போது என் கணவர் பாசத்துமாக சேர்ந்துட்டார். கடவுள் இந்த நிந்தையை அகற்றிய இயேசுவுக்கே நன்றி. நான் பல்லாவரம் பங்கு. என் பெயர் ஜூட் சுபாஷ். நான் டிசம்பர் 19ஆம் தேதி ஃபாதர் வானம்பேட்டை சர்ச்சில் ஒரு 6 to 9 ப்ரேயருக்கு வந்திருந்தார். அப்போ நான் அவர் அந்த ஆராதனைலாம் முடிஞ்சிட்டு அவர்கிட்ட ப்ரேயர் முடிஞ்ச உடனே சொன்னேன், ஃபாதர் நான் எனக்கு பொண்ணுக்கு புகழ்மை நடத்துகிறேன், ரொம்ப சோதனை மேலே சோதனை, அதனால் எனக்கு இது எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல ஃபாதர் சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், எப்படியோ அவர் நடத்துவார் ஃபாதர், நான் உங்கள்கிட்ட கிளாரிஃபிகேஷனுக்காக தான் வந்திருந்தேன், ஆனால் எப்படி எனக்கு நடத்தி தருவார் ஃபாதர் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் சொல்லி நெக்ஸ்ட் மந்த் வந்து விட்னஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷனை நடத்தி எனக்கு வேண்டிய எல்லா உதவியும் ஆண்டவர் செஞ்சதுக்கு இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் பெயர் பிரேம்குமார். நான் செஞ்சி பங்கு அதிதூதர் புனித மிக்கேல் ஆலயத்துலேருந்து வரேன். நான் 15 வயசுலேருந்து வேலைக்கு போய்க்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 15 வருஷமாகவே எனக்கு வேலை தடை தான். போன வருஷம் 24 ஆகஸ்ட் மாதம் வந்து நைட்டு ஜொல்ல ஃபாதரை பார்த்துட்டு நான் ஜெரிக்கோ ஜபம் இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்திருக்கேன். ஆனால் இந்த ஜெரிக்கோ ஜபத்தில் நான் வச்சுட்டு அழுதுட்டு போனேன், ஆண்டவரே எதிர்காலமே எனக்கு இல்லை, 30 வயசு வரைக்கும் என்னால் ஒரு மாதம் அதிகபட்சம் ஒரு வேலையில் என்னால் செய்யவே முடியலப்பா. என்னால் தெரிஞ்சது கார்பெண்டர் வேலை மட்டும்தான், அது அரைக்குறையாக தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த வேலையை நம்பி தான் நான் போகிறேன், எனக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு சொல்லிட்டு போனேன். உண்மையாலுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, கூடுவாஞ்சேரியில் இப்போ நான் ஒரு நல்ல வேலையில் ஆண்டவர் தந்து என்னை ஆஸ்வதிச்சார். 2வது சாட்சி என்னன்னா, நான் டிவைன் மெர்சி தியானம் இல்லத்தை பார்த்து தான் எனக்கு டிவைன் மெர்சி இருக்க ஜபமாலையே எனக்கு கற்றுக்கினேன். ஆனால் அதே மாதிரி நவநாள்லாம் எனக்கு என்னென்னு புரிய கற்றுக்கிட்டு இந்த டிவைன் மெர்சி தியானம் இல்லத்தை பார்த்து தான் கற்றுக்கினேன். நான் தனியாகவே 24 நான் தனியாகவே பண்ணேன். வீட்டில் 9 நாள் நவநாள் எடுத்தேன். என்னால் திருவிழாவுக்கு வர முடியல. திருவிழா முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கள் ஊர் மாதா கோயில் குழந்தை தேசமால ஆலயத்தை உட்காந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ வந்துச்சு திருமண தடை, திருமணத்திற்கான இந்த ஒரு இதுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு, ஆண்டவரே நீ என்னை அழைச்சா நான் வரேன், நான் திருமணத்துக்காகவும் வேண்டியதாங்கிறேன், அது உன்னுடைய அழைப்பாக இருந்தால் கூட்டுவாங்க, அது உன்னுடைய விருப்பம் இருந்தால் நடக்கட்டும்னு சொன்னேன். எந்த வித தடையும் இல்லாத வந்தேன். இதே இடத்துல நற்கருணை ஆண்டவர் இங்கே தான் இருந்தார். ஃபாதர் சொன்னார், தாய் தந்தையர் வந்து பிள்ளைங்களுடைய தலை மீது கை வச்சு ஜெபிங்க, அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லிட்டு சொல்லும்போது நான் ஒரே ஒரு ஏக்கத்தோடு ஜெபித்தேன். அப்பா அம்மா 2 பேருமே கூடாஞ்சேரியில் தானே வேலை செஞ்சுக்கிறாங்க, நீங்கள் தானேப்பா என்னை கூப்பிட்டு வந்தீங்க, என் தலைமையில் நீங்கள் தானேப்பா கை வச்சு ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு வேணேன். இங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஐயா வந்து என் தலைமையில் கை வச்சு நான் கண்ண மூடி 3 செகண்டுக்கு அப்புறமே அந்த ஐயா வந்து என் தலை மீது கை வச்சு ஜெபிச்சார். ஆண்டவருக்கு என் பெயர் மெர்சி. என்னுடைய மகளுக்கு 4 அல்லது 5 வருடத்துக்கு மேலாக திருமண தடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் நாங்கள் இங்கே நடந்த திருமண முன் தயாரிப்பில் கலந்துக்கிட்டோம்.
அதன் மூலமாக ஃபாதர் மூலமாக ஒரு மெசேஜ் வந்துச்சு, எங்களுக்கு திருமணத்தடை நீங்குது ஒரு 7-8 பேருக்குன்னு. அதில் என்னுடைய மகளுக்கும் நல்ல விதமாக ஆகஸ்ட் மாதம் திருமணம் நடந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி இடது கை என்னுடைய எலும்பு முறிந்திருந்துச்சு, அந்த முறிவும் ஒரு 3 மாதத்துலேயே நல்லா க்யூர் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். என் பெயர் பிரபு. நான் பேப்பப்பட்டு பங்கல் தாமஸ் மோர் சர்ச்சிலிருந்து வருகிறேன். எனக்கு ஒரு 6 மாதமாக வயிறு பிரச்சனை இருந்தது. ஸோ அந்த வயிறு பிரச்சனை எப்போது டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்தேன். ஸோ ஒரு நவம்பர் மாதம் இந்த சர்ச்சுக்கு வந்த அன்றைக்கி ஜெபத்தில் இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்க சொல்ல ஃபாதர் என் பேர் தனிப்பட்டியாக குறிப்பிட்டார். பிரபு, இவர் வயிறு பிரச்சனையிலேருந்து தவறான உணவு பழக்கத்தில் வயிறு பிரச்சனை வந்திருக்காரு, அவர் விடுவிக்கப்படுவார் என்று கூறினார். அன்னிலேருந்தே எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிது. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை? 6 மாதமாக இருந்தது. இப்போ 1 மாதமா? இல்லை, நீங்கள் பேர் குறிப்பிட்டிருந்து வரல. நவம்பரில். ஓ, தேங்க் காட். 2 மாதமா? அப்போ இல்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே காட் பிளஸ். என் பேர் ஷாலினி. நான் ஆவடி அமலப்பமாதா சர்ச்சிலேருந்து வரேன். என் பையனுக்கு 5 வயசு ஆகுது. அவனுக்கு ஒரு 3 மாதமாகவே வயிற்று இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 3 நாளாக தொடர்ந்து ரொம்ப வயிற்று வலி, பிள்ளை ரொம்ப துடிச்சு போயிட்டான். நானும் இறையருக்கு ஆண்டவருக்கு ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் டாக்டருமே வயிறு வலி நிற்காமல் இருக்கனால ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணால் குடலில் வந்து நெறி கட்டியிருக்கு அப்படின்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, கடவுளே இதுக்கு மேலே அந்த குழந்தையால் தாங்க முடியல, நான் போன மாதம் நவம்பர் மாதம் ஜெரிக்கோ ஜெபத்தில் வேண்டிட்டு போனேன், இனிமேல் அவனுக்கு வயிறு வலி வரக்கூடாது, அவன் எது சாப்பிட்டாலும் அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டுனா. ஆனால் அதுலேருந்து இது வரைக்கும் அவனுக்கு அந்த வயிற்று வலி வரல. அதுக்காக கடவுளுக்காக கோடி நன்றி. 3 மாதமாக இப்போ இல்லை. 2வது சாட்சி என்னென்னா, எனக்கு வந்து எப்போவுமே யூரின் இன்ஃபெக்ஷனும் இப்போ ஒரு வருஷமாகவே யூரின் இன்ஃபெக்ஷனும் ஒயிட் டிஸ்சார்ஜும் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. போன மாதம் ரொம்ப ஆகிடுச்சு. டாக்டரே பார்த்துட்டு ரொம்ப சிவியராக இருக்குது, நீங்கள் உடனே டெஸ்ட் எடுங்க அப்படின்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு கடவுள் மேலே, கடவுளே நன்றி, எனக்கு இதை கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு கண்டிப்பாக எதுவுமே இருக்காதுன்ற நம்பிக்கையில் உடனே யார்ட்டையுமே சொல்லலை. நான் உடனே டெஸ்ட் எடுத்தேன். ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது கூட எனக்கு பயமெல்லாம் எதுவும் இல்லை, ஏன்னா எங்கள் ஏசப்பா என் கூட இருக்கார், நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போய் டெஸ்ட் எடுத்து, ஆண்டவரே இறையருக்கு ஆண்டவரே எனக்கு எதுவும் இருக்காது, இது ஏன்னா ரொம்ப சிவியராக இருக்கனால இது சாதாரண இன்ஃபெக்ஷனாக தான் இருக்குன்ற ஒரு பெரிய தைரியத்தில் நான் டெஸ்ட் எடுத்துகிட்டு 5 நாள் வரைக்கும் எனக்கு பயங்கிறதே இல்லை. ஏன்னா ஏசப்பா எனக்கு எது கைவிட மாட்டாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தேன். நான் நன்றி மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன், ஏசப்பா எனக்கு எதுவும் இருக்காது, அதுக்காக நன்றி, எதுவும் இருக்காது, நன்றி நன்றி ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் டெஸ்ட் எடுத்த 2த்துலேயுமே இன்ஃபெக்ஷன் மட்டும் வந்திருக்கு. அதுக்கு டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன். ஆண்டவர் என்னை முழுமையாக குணப்படுத்துகிற நம்பிக்கையோட இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. ரெடில்ஸ் மகதலா மரியா பங்கிலேருந்து நான் வரேன். என்னுடைய போன மாதம் நைட் விஜிலுக்கு வர்றதுக்கு நாள் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் என் பேரன் வந்து காலையில் எழுந்து ஒரே அழுக. அது என்னென்னா தொடை இடுக்கில் வந்து ஒரே வலியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அழுது கத்திக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கூலுக்கு லீவ் போட்டான். எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இது எல்லாம் ஒரு எண்ணெயை மட்டும் எடுத்து நெத்தியில் மட்டும் தேய்ச்சி விட்டேன். மறுநாள் காலையில் சனிக்கிழமை நான் இங்கே எலாவூருக்கு வந்துட்டேன். காலையில் இங்கே வந்து நான் நற்கருணை நாதர்கிட்ட ஜெபித்தேன். அவனுக்கு என்னன்னு தெரியல, இந்த மாதிரி தொடை இடுக்கில் வலியாக இருக்குதே, ஆண்டவரே நல்லா ஆகணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவன் வந்து அழுதானாக்கும் விடவே மாட்டான், பிடிவாதமாக ரொம்ப நேரம் அழுவான். நம்ம எதுவும் சொல்லி அவனை திருத்தலாம் அப்படின்னு பார்த்தா கூட, இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிச்சா கூட உடனே அவங்கள திட்டுன்னு அவன் ரொம்ப கோவமாக அழுவான், விடவே மாட்டான். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அழுதுகிட்டே இருப்பான். அதையும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அவனுடைய குணம் மாறணும் அப்படின்னு வேணுனேன். நற்கருணை இறையருக்கு நற்கருணை ஆராதனையில் தந்தை அவர்கள் வந்து தொடை இடுக்கில் வலி இருக்கிறவங்களுக்கு நல்லாகுது அப்படின்னு சொன்னாங்க. அவன் அங்கே படுத்திருந்தான், தூங்கினான் வீட்டில். அவனை போய் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறாரு. அப்புறம் வந்து மெல்வின் என்பவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய பேரன் பேர் மெல்வின் கிறிஸ். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. மரியே வாழ்க. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. என் பேர் ஃப்ளாரன்ஸ் மேரி. நான் எப்போதுமே அழுதுகிட்டே தான் இருப்பேன்.
எதுக்குன்னா ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் அப்போ அழுதுகிட்டே தான் இருப்பேன். அப்போது இந்த தியானத்துக்கு வந்ததுலேருந்து என் பொண்ணு தான் அனுப்பிவிட்டேன். அம்மா நீ எப்போதுமே அழுற, அந்த தியானத்தை போய் அருளாலயத்துக்கு போ ஃபஸ்ட்டு, அப்புறமா இங்கே போம்மா. அவர் நான் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்குறேம்மா. அவர் எனக்கு சொல்கிறதுலலாம் எனக்கு நிறைய கடவுளால் தான் ஆகும், எல்லாமே ஆகுறதெல்லாம் கடவுளால் தான், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் மல்லிகை கடை வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு என் பையன் என்னை விட்டு போகும்போது எனக்கு 14 லட்சம் கடனோட விட்டுட்டு போயிட்டான். அப்போ இந்த கடனெல்லாம் அடைச்சிக்கிட்டு வர்றாரு. அப்போ எப்படி அடைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அடைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. வியாபாரத்தையும் வெற்றி தராரு. நான் உண்மையாகவே கடவுளையே நம்பி வாழ்கிறேன். என் கணவரையும் நான் அப்படித்தான் நினச்சி ஆபிரகாம் போல ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லித்தான் நான் எப்போதும் ஜெபிப்பேன். இறைவனுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. என் பேர் ஆன்சி. நான் லூர்து மாதா பங்கு பெரம்பூர்லேருந்து வரேன். எங்கள் அப்பாவுக்கு போன வருஷம் டிசம்பர் மாதம் நவநாள், டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் நவநாள் 16ஆம் தேதி தொடங்கும் போது அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக ஆகிடுச்சு. அப்பாவுக்கு அப்பெண்டிக்ஸ் எரணியா ஆப்ரேஷன் 2 சைடுமே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு 35% தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுச்சு. அது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னும் சொன்னாங்க. அப்பாவுக்கு 75 இயர்ஸ். ஸோ பண்ணலனாலும் ரிஸ்க்கு, பண்ணாலும் ரிஸ்க்கு. நாங்கள் ரிஸ்க் எடுத்து நாங்கள் பண்ணினோம். அப்பாவுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை. ஒரு சைடு மட்டும்தான் சூச்சஸ் போட்டு அது மூடப்பட்டுச்சு. இன்னொரு சைடு இவ்வளோ பெருசாக ஓப்பன்லேயே தான் வச்சுருந்தாங்க. ப்ளீடிங் வந்துகிட்டே இருந்தது. 10 டேஸுமே இவ்வளோ கிளாட் பிளட் வெளியே வந்துகிட்டே இருந்தது. போட்டோ சூச்சஸும் கழண்டுடுச்சு. நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன், அப்பாக்காக நான் சாட்சி சொல்வேன் அப்படின்ட்டுன்னு. டிசம்பர் மாதம் ஆப்ரேஷன் நடந்தது. ஆகஸ்ட் மாதம் தான் அது மூடிச்சு. டெய்லி நான் தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ஆண்டவரோட வெள்ளாவியல்மில் கையை விட்டு தோமையார் பார்க்குற மாதிரி எனக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய ஓப்பன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் சாட்சி சொல்கிறேன் அப்பாக்காகன்னு. இப்போ அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு. கடவுளுக்கு நன்றி. எனக்கு மே மாதம் கடைசியில் லங்ஸ் கேவிட்டி ஃபார்ம் ஆகிட்டு ஃப்ளூவிட் வந்துட்டு நான் ரொம்ப முடியாமல் சீரியஸ் ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அப்போது ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஃபஸ்ட் சாட்டர்டே இங்கே வந்தேன். அப்போது ஃபாதர் சொன்னார், இந்த மாதிரி லங்ஸில் ஃப்ளூவிட் இருக்கவங்கள ஆண்டவர் தொடுறாரு, அவங்க குணமடைஞ்சிருவாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்ட்டுன்னு. நான் அது எனக்கு தான் நான் நினச்சிட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஃபஸ்ட்டு டேப்லெட் இந்த ஆல்டர் முன்னாடி தான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி என்னை குணப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சின்னா குணப்படுத்துங்கப்பா. ஏன்னா என்னோடய ஆர்கன்ஸை நான் நல்ல மாதிரி டொனேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நான் எழுதி கொடுத்துருந்தேன் டொனேஷனுக்கு. ஸோ நான் இறந்தாலும் அந்த என்னோடய உறுப்புகள் நல்லபடியாக இன்னொருத்தருக்கு போய் சேரணுன்றதுக்காக அதுக்காகவே நான் டேப்லெட் சாப்பிட்டேன். இப்போது என்னோடய 6 months முடிஞ்சிட்டு இப்போ 7th month முடிச்சுட்டு 8th month நிற்கிறேன். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அண்ட் டாக்டர் சொன்னாங்க எல்லா ஆர்கன்ஸும் உனக்கு ஃபெயிலியர் ஆகிடும், நீ ரொம்ப சீரியஸாக இருக்க அப்படின்ட்டுன்னு. கடவுள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் நான் குணப்படுத்துங்கப்பான்னு குணப்படுத்திட்டாரு. லாஸ்ட் மந்த் நான் ப்ரேயர் மீட்டிங்க்கு வரும்போது ஃபாதர் ஒரு இன்டென்ஷனுக்காக ப்ரேயர் பண்ண சொன்னார். ரொம்ப முக்கியமான இன்டென்ஷன், அதுக்காக ப்ரேயர் பண்ணேன். இன்றைக்கி அதுக்காகவும் சாட்சி சொல்கிறேன். அந்த இன்டென்ஷன் கடவுள் கேட்டு அதையும் நிறைவேற்றினார். கடவுளுக்கு நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். அதுக்காக தேங்க் காட். ஆக்சுவலாக நான், என்னோடய ஒய்ஃபு, என் பொண்ணு, என்னோடய மருமகன் 3-4 பேர் தான் வர மாதிரி இருந்தோம். பட் என் பொண்ணும் மருமகனும் ஒரு அர்ஜெண்ட்டாக பெங்களூர் போயிட்டாங்க. அவங்களுடைய உறவுக்கார பொண்ணு ஒன்று ரஷிதா கொஞ்ச நாள் குழந்தை இருந்தாங்க. இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆனாங்க. இன்றைக்கி என்ன நியூஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ பேபி ஒரு 3 டேஸாக மூமெண்ட்டே இல்லை. ஸோ கண்டிப்பாக பேபியை காப்பாற்ற முடியாது. பட் ஆனால் மதரை சேஃபாக காப்பாற்றிடுறோம். 6 o'clock நாங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் இங்கே கொஞ்சம் நல்லா ப்ரேயர் பண்ணேன். இந்த நற்கருணை ஊர்வலத்திலலாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு. 1/2 hour பிஃபோர் வி ரிசீவ்ட் த மெசேஜ்
the baby is born. Praise the female Lord. baby. Praise the Lord. Thank God, thank God. பெண் குழந்தை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. மேடவாக்கம் சாயமாதா சர்ச்லேருந்து வரேன். 1 இயராக ஃபாதர்கிட்ட இங்கே சீக்கிரம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால 1 இயர் ஸ்கிப் ஆகி போச்சு. 2022 வந்து ஐ ப்ராப்ளம் அப்படின்னு ஐயில் இரிட்டேஷனாக இருந்ததுனால இங்கே போயிருந்தேன். நான் ஐ ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே என்ன பண்ணாங்கன்னா, எடிமாவாக இருக்குது, 2 ரெட்டினா பேக் சைடும் எடிமா இருக்குது, நீங்கள் நியூராலஜி டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னாங்க. நியூராலஜி டாக்டரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நவம்பர் 2022 வந்து நான் இறையிறக்க ஜெபமாலே கேட்டுட்டு போனேன். அப்போ வந்து ஃபாதர் சொன்னாங்க, கண் நோய் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து சுகம் கொடுக்குறாரு அப்படின்னு. அப்போ நான் வந்து அது எனக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். அப்போ அவங்க வந்து நிறைய டெஸ்ட் எழுதுகிறாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்தோம், எல்லாமே நார்மல். லாஸ்ட்டில் அவங்க சொல்கிறாங்க பிரெயினில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னாங்க. பயமாக இருந்துச்சு. நிறைய பேர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி தான் சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் எடுத்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு பிரெயின் ப்ரெஷர் இறங்கிருச்சு, இப்போ பரவாயில்ல அப்படின்னாங்க. நிறைய டேப்லெட்ஸ் எழுதி தந்தாங்க. டேப்லெட்ஸ் சாப்பிட்டா என்னாகும்னா ஃபுல்லாக லூஸ் மோஷன் ஆகும், வாய் கொளரும், ஞாபக சக்தி இருக்காது, டயர்ட்னஸ்ஸு. இப்போ பொண்ணு வந்து 10th படிச்சுட்ருக்கா, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது ஜூன் மாதம் வந்து அங்கே சாலக்குடி போக வேண்டியதாக இருந்ததுனால 1 வீக் வந்து டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணேன். சாலக்குடி போயிட்டு வந்துட்டோம். இனிமேல் இந்த டேப்லெட்டை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அதுலேருந்து அந்த டேப்லெட் சாப்பிடலை, டாக்டர்ஸையும் போய் பார்க்கல. ஆனால் அதோடைய சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப இருந்தது. ஆனால் ஒரு நம்பிக்கை, ஏசப்பா நீங்கள் என்கிட்ட இருக்கிறீங்க, அதனால் எனக்கு வலிச்சா உங்களுக்கு வலிக்கும், எனக்கு கண் தெரியலைன்னா உங்களுக்கு கண் தெரியாது, அப்போ நான் என்ன கஷ்டப்பட விட மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன்னு ஒவ்வொரு நாளும் கோயிலில் நற்கருணை வாங்கிட்டு ஏசப்பாட்ட வந்து அவ்வளோ பேசுவேன். அவ்வளோ பேசிட்டு வரும்போதெல்லாம் கண்ணை இப்படி இந்த சைடு அசைச்சா இருட்டாயிரும், இந்த சைடு அசைச்சா இருட்டாயிரும், திடீர்னு திரும்பினா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். தூங்கி முழிச்சிட்டு இப்படி பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் நினச்சேன் கண் பார்வை போயிருமோ, போகவே போகாது, என்ன சோதனை வந்தாலும் தாங்கிப்பேன், என் கூட கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலங்களை கொண்டு போனேன். ஒரு டேப்லெட் எடுக்கலை. இப்போ வந்து அன்றைக்கி போன ஜூலை மாதம் வந்து ஃபாதர் சொன்னாங்க, எடிமா இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கண் சுகம் தராங்க. எனக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு தான் சொன்ன அடுத்த செகண்ட்லேருந்து எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. கண்ணையெல்லாம் நல்லா உருட்டி எந்த பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஐசைட்டுக்காக மட்டும் கிளாஸ் போட்டிருக்கேன். போய் டாக்டரை பார்க்க சொன்னாங்க, நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பெரிய ஒரு அதிசயம் நடத்தி ஆண்டவர் இந்த கண்களை பாதுகாத்துள்ளார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து அமைதியாக இருங்க, அமைதியாக இருந்து இந்த சாட்சியத்தை கேளுங்க. தேவையில்லாமல் யாரும் பேசாதீங்க, தேவையில்லாமல் யாரும் பேசாதீங்க. தயவு செய்து சாட்சியத்தில் பங்கெடுங்க. மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். நான் ஆதம்பாக்கம் மார்க் சர்ச்சிலேருந்து வர்றேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே அடி எடுத்து வச்சது ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு சாட்டர்டே. இது என்னோட 2வது சாட்சி. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை அட்டன் பண்ணிட்டேன். அதிலே எனக்கு 2வது சாட்சியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சது என் மகளோட திருமணத்துக்காக நான் அடி எடுத்து வச்சேன். நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், திருமணத்தை எப்படி நடக்குமா நடக்காதான்ற போராட்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் இங்கே அடி எடுத்து வைக்கும்போதே முன்னாடியே எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு மாதம் 2 மாதமாக யூடியூப்பில் நான் பங்கெடுத்துக்கிட்டே இருந்தேன். என்னால் வர முடியாமல் நான் அப்போ ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் அப்போது வந்து விவிலியம் ஒரு அதிசயன்ற ஸ்பீச் கேட்கும்போது ஃபாதர் சொன்னது 1000 முறை ஒரு வார்த்தையை எழுதுங்க. அப்போ எந்த வார்த்தையை எழுதணும்னு இருக்கும்போது அவங்களே கடைசியாக சொல்லுவாங்க, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இது என்னோடய வார்த்தையாக நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் அழுகையோடு விதை விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் 2ஐயும் நான் 1000 முறை எழுதினேன். ஏன்னா அதில் எனக்கு நம்பிக்கை நிறைய இருந்துச்சு. என்னுடைய கஷ்டங்களுக்கு பின்னாடி இரட்டிப்பான சந்தோஷங்களை கடவுள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இதையும் எனக்கு கொடுப்பாருன்னு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு எழுதிட்டே இருந்தேன். எப்போ டைம் கிடைக்குதோ இறையிறக்க ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் மனசுக்குள்ளே தூக்கத்தில் கூட மிட் கூட தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். என்னோடய தூக்கம் போயிட்டுருக்கோம், ஆனால் என் மைண்டு வந்து தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிகிட்டே இருக்கும்.
அது மாதிரி நான் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தது. டிசம்பர் 5ஆம் தேதி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் என்னால் 7ஆம் தேதி எப்படியும் சாட்சி சொல்லணும்னு நினைக்கும் போது அதில் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. நான் தனியாக தான் போயிட்டு இருந்ததுனால என்னால் போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால வர முடியலை. கல்யாணம் நடந்தாலும் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமே இருந்தது. மேடவாக்கம் சர்ச்சில் ஸ்பீச் கொடுத்தாங்க ஃபாதரு. அப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து எப்படி இருந்து நான் போயிடுவேன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போனேன். அங்கே திவ்யநற்கன் ஆராதனத்தில் கண்ணீரோடு ஜெபித்தேன். திருமணத்தை நடத்தி கொடுத்துட்டீங்க, ஆனால் என் வீட்டில் இன்னும் சமாதானம் இல்லை ஆண்டவரே. இன்னும் என் கணவரும் பொண்ணும் ஒரு மன வருத்தத்திலே இருக்காங்கன்னு சொல்லி அழுது ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து 10 மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழைகிறேன். அப்பாவும் பொண்ணும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு நினச்சேன். மரியே வாழ்க. என்னோட 2வது சாட்சி என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தது. ஃபாதர் சொல்லுவாங்க, உங்களோட ஒவ்வொரு ஜெபமும் வீணாகாதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு நம்பிக்கை. உங்களோட ஜெபமால் உங்களுக்கு ஒரு ஆயுதம் அப்படின்னாங்க. அவங்க இந்து. அப்போ என்கிட்ட நான் கிளம்ப போகிறேம்மா, நான் அந்த மாதிரி ஸ்டேஷன் போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நிமிஷம் தோணவே இல்லை. என் கழுத்தில் இருக்க ஜெபமாலையை உருவி 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு இதை பாக்கெட்டில் போட்டுட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். வேறு எதுவுமே சொல்ல. அப்போ இந்த ஸ்மைலிங் ஜீசஸ் என்னோட டேபிளில் நான் கொண்டு போய் வச்சுருக்கேன். ஆண்டவரே கூட போங்க, பார்த்துக்கங்க, இது மட்டும்தான் நான் சொன்னேன். அவங்க போயிட்டு திரும்ப எனக்கு ஒரு 7-8 மணிக்கு கால் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இது என்னோட 3வது சாட்சி இந்த 4 மாதத்துக்கு. நன்றி இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. என் பேர் அருள் செல்வசிங். நான் சென்ட் பால்ஸ் சர்ச் திருவொற்றியூர் பங்குலேருந்து வரேன். கடந்த 1 வருஷமாக இங்கே தியான மையத்துக்கு வந்துட்டுருக்கிறேன். நைட் விஜிலுக்கும் ப்ரேயருக்கு வந்துட்டுருக்கேன். பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன், இல்லை பிப்ரவரியில் டிசம்பர் மாதம் வானுவம்பேட்டில் ஃபாதர் நடத்திட்டு இருக்கும்போது நாங்கள் இருந்தேன். அப்போ ஒரு இடத்துல சொன்னார், கடவுள் உணர்த்துறாரு, யாரோ ஒருத்தருக்கு டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு அப்படின்னு கடவுள் உணர்த்துறாரு அப்படின்னு சொன்னார். அப்படி கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து பார்த்தா அது எக்ஸ்பைரி ஆகி 10 months ஆகிப்போச்சு. 10 months ஆயிடுச்சு. நான் திருவொற்றியூர்லேருந்து நான் மவுண்ட் ரோடில் ஒர்க் பண்ணுறேன். எப்படியும் ஒரு நாளைக்கு 4 இடத்துல போலீஸ் தாண்டி தான் நான் போவேன். ஒரு நாளைக்கு போகும்போதும் வரும்போதும் தெய்வ கிருபையினால் ஒரு நாள் கூட யாருமே என்னை கேட்கவே இல்லை. அடுத்ததாக பிப்ரவரி மாதம் வந்திருந்த போது நான் வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் முடிவு பண்ணேன், இந்த வருஷம் பைபிளை முழுசுமாக வாசித்து முடிக்கணும் அப்படின்னு. அப்போது ஃபாதர் சொன்னார், 10 பேருக்கு பைபிளை வாசித்து முடிக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னார். நான் கிளைம் பண்ணேன், ஆண்டவரே அது நானாகவும் இருக்கணும் அப்படின்னு. தேவ கிருபையினால் ஒரு முறை பைபிளை முழுசுமாக வாசித்து முடிக்கவும், 7 முறை புதிய ஏற்பாட்டை மட்டும் வாசித்து முடிக்கவும், புதிய ஏற்பாட்டை 3 நாளிலே வாசித்து முடிக்கவும் தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். தேவனுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என் பேர் பெபியோலா சுகன்யா. நான் லிட்டில் மவுண்ட் பங்குலேருந்து வரேன். நான் லாஸ்ட்டு அக்டோபர்லேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். அக்டோபர் மாதத்தில் என் பையனுக்கு ஒரு தீ காயமாயிடுச்சு. நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் ரொம்ப உருக்கி ஜெபம் பண்ணேன். அப்போ டிசம்பர் மாதத்தில் ஃபாதர் சொன்னாங்க, இதே மாதிரி தீ காயத்தால் அடிபட்டவங்க, அவன் பேர் ஆலன்ஸ் நோஸு, அவன் பூர்ண குணமடைவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவன் நல்லா பூர்ண குணமடைஞ்சிட்டான். அதே மாதிரி நான் 2019 வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காகவும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இந்த மாதத்துலேருந்து எனக்கு வேலை கிடச்சி நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இது சாட்சியாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன். அதே மாதிரி கடவுள் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. நான் என்னோடய பேர் தஸ்னேவிஸ் மேரி, எம்பிடி சர்ச் நற்கருணைநாதர் பங்குலேருந்து வர்றேன். கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஃபோன் வந்தது. நானும் என் பையனும் தான் போயிருந்தோம். ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போனோம். கீழே ஹாஸ்பிட்டல் போனோன்னே இறக்குனாங்க. நடக்க முடியலனாங்க. என் பையன் தான் தூக்கிட்டு போய் ஸ்ட்ரெச்சரில் உட்கார வச்சுருந்தான்.
போலீஸ்காரங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆணுச்சுன்னு கேட்டாங்க. பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வாயும் கண்ணும் அப்படி ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. ஒரு 6 டாக்டர் வந்து பல்ஸு செக் பண்ணிட்டு, இல்லை இவங்க முடிஞ்சிட்டாங்க, இவங்கள தூக்கிட்டு போங்க, ஆம்புலன்ஸில் ரிட்டன் எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க. நானும் என் பையனும் கத்துறோம், யாருமே இல்லை. ஏசப்பா எப்படியாவது ஜீவனை கொடுத்துருங்கப்பான்னு சொன்னேன். எனக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் என் வீட்டுக்காரோட வாயில் 3 நேரம் இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லி ஊதிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுங்க அப்படி சொல்லி சொன்னேன். அங்கேருந்து ஒரு பாட் பாய் வேகமாக ஒரு இது எடுத்துகிட்டு வந்து நெஞ்சில் டாக்டருங்களாம் வேகமாக குத்தி உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காருக்கு ஜீவன் வந்துடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சாட்சி, எங்களோட மாமா பொண்ணு குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. 2 பேர் ரெட்டை குழந்தைங்க. ஒருத்தர் ஃபாதர் ஆகிட்டார், ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவருக்கு குழந்தை இல்லை, 9 வருஷம் ஆகிட்டு. அவர் ஃபாதர் ஆகிட்டார், அதனால தான் இந்த பையனுக்கு குழந்தை இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ப்ரேயரில் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கருத்துக்காண்டி ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணேன். இப்போ 9 வருஷம் கழிச்சு இப்போ 3 மந்த்து கன்சீவாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்புறம் என்னோடய பையன் இப்போது நவம்பர் மாதம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டான். ஒரு கல்யாணத்து ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தான். 2 பசங்க, ஒரு பையன் வண்டி ஓட்டினா, பையன் பின்னாடி இருந்தான். ஆப்போசிட்டில் வந்து அவங்க வந்து இடிச்சிட்டாங்க. அப்போ 10:30 ஆகிடுச்சு. பையனை என்ன காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். ஃபோன் எடுக்கவே இல்லை. திரும்பியும் கால் பண்ண எடுக்கலை. அப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, உங்கள் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் சீக்கிரமாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டு போய்கிட்டு இருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. நான் வேகமாக அங்கே போகிறதுக்குள்ளே, ஏசப்பா என் பையனை எப்படியாவது நீங்கள் தான் பாதுகாக்கணும், கூட ஆக்சிடெண்ட் ஆனவங்களையும் பாதுகாக்கணும்ப்பான்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போகிறேன். அப்போ அந்த ஃபோன் எடுத்து ஒருத்தர் பேசிவிட்டு அதை கட் பண்ணலை. 2 பேரும் செத்துருவாங்க, ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பிழைப்பாங்கங்க. ரொம்ப பயமாகி போச்சு. வேகமாக ஏசப்பா கூட நீங்களே இருங்கப்பான்னு போனேன். என் பையனை உள்ளே போய் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவா அடி இல்லை, கையில் மட்டும்தான் அடி. வண்டி ஓட்டிகிட்டு போன பையனுக்கு ரொம்ப அடி. கொஞ்ச நேரத்தில் அவனு ஒரே வாமிட்டு, மூக்கிலேருந்து ரத்தம் வந்தது. இந்த பையன் பழைக்க மாட்டான். நாங்கள் ஏசப்பா என் பையன் கூட வந்திருக்கான், என் பையன் உயிரை எப்படி காப்பாற்றுனீங்க, அதே மாதிரி இந்த பையனை நீங்கள் காப்பாற்றணும் அப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணேன். இந்து சகோதரர் தான், அவன் பிழைக்க மாட்டான், மூளைச்சாவு, நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. நான் ஜெபமாலையை கையில் கொடுத்து அவங்க 5 மணி முடிய டைம் கொடுத்துருந்தாங்க. நான் விடிய விடிய நின்றுக்கிட்டே இருந்து அந்த 5 மணி முடிய ப்ரேயர் பண்ணோம். எல்லா ஸ்கேன் திரும்ப எடுத்தாங்க. திரும்பியும் மூளையில் ரத்த கசிவு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. இங்கே உள்ள எல்லா ஒரு எண்ணெயும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அவனோட தலையில், நெத்தியில், கண்ணில் போட்டுட்டு அங்கே உள்ளே போனான்னு ஜெபமாலை வைக்கக்கூடாது. நாங்கள் இல்லை இந்த எப்படியாவது வைங்க அப்படி சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன், டாக்டர்கிட்ட. அவங்க வேணால் தலைவணிக்கு அடியில் வைங்க சொன்னாங்க. நான் ப்ரேயர் பண்ணுற அந்த ஜெபமாலை தலைவணிக்கு அடியில் வச்சுட்டு நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த பையன் எழுந்து பேசி எழுந்திருக்கு. அது பெரிய அதிசயம். இன்னைக்கு அவங்க வந்திருக்கான். அந்த இந்து சகோதரர் தான் கர்த்தர். இன்னும் வரைக்கும் அந்த எண்ணெய் இங்கே கொடுக்குற அந்த வாட்டரை அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான பிரைஸ் தி லார்ட். பரவாயில்லை பாருங்க, ஒருவருடைய நம்பிக்கை 2 பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு. ஈடை வீட நன்றி உமக்குத்தானே. குன்றத்தூர் சிவந்தாங்கல் அற்புத அமலன்னை ஆலயத்திலேருந்து வரேன். என் பேர் ஆரோக்கியமேரி. போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து என்னுடைய மருமக வந்து கன்சீவாக இருந்து ப்ளீடிங் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்தது. மருத்துவர்கள் வந்து நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லலை. ஆனால் போன வருஷம் வந்து அந்த நம்பிக்கையை வந்து என்னை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் சாட்சி சொல்லிட்டு போனேன். ஆனால் இப்போ ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்த 6 மாதம் ஆச்சு. ரொம்ப இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். என் பேர் வந்து ஜோதி. நான் மயிலாடுதுறை செயின்ட் சேவியர் சர்ச்சிலேருந்து வரேன். என்னுடைய பையன் வந்து HCL ஒர்க் பண்ணான். அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இடையிலேயே, இல்லை நான் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நான் எனக்கு அவனுக்கும் நிறைய ஆர்குமெண்ட் நடக்கும். அப்போ வந்து இல்லை நீ வேலை தொடர்ந்து பாருனா, இல்லை நான் சவுண்ட் இன்ஜினியரிங் படித்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஃபாதர் ஒரு டாக்கில் கொடுத்துருந்தாங்க, தொடக்கத்தில் கடவுள். அதே போல் 2வது இருளின் மீது தூய ஆவி அசைந்தாடணும், 2 கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் நினச்சி பார்க்குறப்ப நான் என்னுடைய தொடக்கத்தில் நான் தான் அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் முயற்சி பண்ணேன். அது ஃபெயிலியராக தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே கடவுள்கிட்ட விட்டுட்டு நான் அவன்கிட்ட எதுவுமே பேசவே மாட்டேன். அதுக்கப்புறம் அவன் திரும்பி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்து அவனுக்கு நல்ல சேலரியில் 5 lakh பேக்கேஜில் வேலை கிடச்சிது. ஒரு ஆஃப் மந்த் அந்த சேலரி கிடச்சப்போ நான் இங்கே வந்து எல்லா ஊரில் வந்து ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டு அது ப்ளஸ் பண்ண சொல்லி ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். நம்ம 3 மாதத்தில் அவனுடைய சேலரி அதை மாறிடுச்சு. இப்போ வந்து 9 lakh பேக்கேஜில் அவனுக்கு வேலை கிடச்சிருக்கு. 2வது வந்து எனக்கு
ஏழாவதுக்கு எப்போ வந்தாலுமே நான் இன்னும் இந்த நைட் விஜிலில் வந்ததே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பஸ்ஸு ஒத்துக்காது, இந்த பெட்ரோல் ஸ்மெல்லாம் எனக்கு வாமிட் வரும். அப்போ ஒரு டாக்கில் ஃபாதர் கொடுத்துருந்தாங்க, தவம் இருந்து வரம் பெற்றாங்க அந்த ரிஷிகளும் முனிகளும். உங்களுக்கு கடவுளோட வரம் இருந்தால் தான் உங்களோட தவமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எனக்கு ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. அப்போ நைட் விஜில் நான் போகணும், ஆனால் எனக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, எனக்கு ஒத்துக்காது. அப்படிங்கிறப்ப நீங்கள் தான் என்னை கூப்பிடுங்க அப்படின்னா அதுக்கான இதெல்லாம் செய்யுங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு காரை ஓட்டிகிட்டு வரதுக்கு எனக்கு நல்ல ஒருத்தவங்க கிடைச்சாங்க. அதனால் கார்லேயே வந்து, ஆனால் எனக்கு ஒன்றுமே பண்ணவே இல்லை, வாமிட் எதுவுமே வரவே இல்லை. எனக்கு மயக்கம் வரும். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நல்லா உட்காந்து வந்து கடவுளுக்கு நன்றி. மரியே வாழ்க. 5 ரூபாய் காயின் மீங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் எதுவும் பயப்படாதுங்க, வந்துடும், நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் கூப்பிட்ற இடத்துக்கு இன்றைக்கி நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன், கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு வந்துடும்னு புதன்கிழமை வேலைக்கிழமை சொல்லி அனுப்பிச்சாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை நைட்டு அந்த காயின் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மிஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டு மிஸ் சொன்னாங்க. இதனால் நான் ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஜீசஸ். என்ன ஜெபம் பண்ணு? நான் அருள் நிறைந்த மாதிரியே சொன்னேன். அப்புறம் அந்த இறை வணக்க ஜெபம் அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஓகே, நன்றி. இந்த குழந்தைக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போன போது இந்த 5 ரூபாய் இந்த காயின் எடுக்கிறதுக்கு ஏறக்குறைய 40,000 ரூபாய் கேட்டாங்க. பணமில்லாத ஒரு குடும்பம் குழந்தையினுடைய உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த பொழுது இந்த அவங்க இந்து ஃபேமிலி சார்ந்தவர்கள். ஆனால் ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்ட இரக்கத்தின் ஜெபமாலை சொன்னாங்க. இரக்கத்தின் ஜெபமாலை சொன்ன பொழுது எக்ஸ்ரேயில் இந்த எக்ஸ்ரேயில் 5 ரூபா காயின் அவளுக்கு இருக்குது. இந்த எக்ஸ்ரேயில் 5 ரூபா காயின் அவளுக்கு வெளியே வந்துடுச்சு. பிரைஸ் தி லார்ட். எஸ் ஓகே, நன்றி. எஸ் ஓகே, புகழ். மரியே வாழ்க. நான் குரோபெட் பங்கு சேர்ந்தது அமலான்னை சர்ச்சிலேருந்து வரேன். நான் ஒரு 2019க்கு வந்திருந்தப்போ வர்கீஸ் ஃபாதர் என்னை பார்த்து தொட்டு ஜெபம் பண்ணார். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், என் கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது ஃபாதர், என் வயிறு இவ்வளோ பூசமாக இருக்குது, 9ஆம் மாதம் மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இந்த கட்டிக்காக நீங்கள் ஜெபிக்குங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒரு பேப்பரில் கொடுத்துட்டு என்னுடைய 100 ரூபா பணம் கொடுத்து எனக்கு மாசு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எப்போவுமே டிவைன் மாசு வருதுன்னா நான் ஃபஸ்ட் ஆளாக இருப்பேன். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் உயிர் தேர்ந்த ஆண்டவர் நாளுக்கு அப்போ நாங்கள் எப்போவுமே என் குழந்தையிலேருந்து வருவேன். என் பொண்ணு 1 வயசு குழந்தை, 2.5 வயசு இருக்கிறப்போ எனக்கு உயிர் போகிற நிலமை. நான் பணமாக தான் வீட்டில் இருந்து போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் அந்த நேரம் எனக்கு கடவுள் 5 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணு 1 ஊசி போட்டால் போதும், இறந்துடும், எதுக்கு வேஸ்ட்டாக காப்பாற்றணும் அப்படி சொன்னாங்க. அப்போ என் குழந்தை 1.5 வயசு குழந்தை, பால் கூட கொடுக்கல. ஏன்னு கேட்டால் பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை, கர்ப்பப்பையில் கட்டி, கிட்னியில் 2 ஸ்டோனு, முதுகெலும்பு பலம் இல்லை, மூளையில் போகிற ரத்த அழுத்தம் நிறைய சரியாக போகல. 2வது நான் இன்னமும் குடல் புண்ணு மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இறை இறக்கத்தின் ஜபத்தை நான் விடவே இல்லை. ஏன்னா எனக்கு இது தாய் வீடு மாதிரி. இறை இறக்கத்தின் ஜபத்தினால இன்னைக்கு மாத்திரை இல்லாமல் உயிரோடு இருக்கேன். வாழ்க, மரியே வாழ்க. நான் வேளச்சேரி சகை மாத பங்கு சார்ந்தவன். 2022 டிசம்பர் மாதம் 24 எனக்கு வெல்டிங் அடிக்கும்போது கையில் சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. இந்த விரலில் போன் கட்டாக இருந்தது, ஃபாதருக்கு கூட தெரியும். அப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு அடிபட்டு சொன்னேன். சும்மா ஒரு சின்ன தையல் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டாங்க. எதுவும் இல்லை, நார்மலாக சின்ன ஒரு காயம் தான் சொல்லி விட்டுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் 1 மாதம் ஃபுல்லாக இந்த தையல் பிரித்து அந்த வீக்கெண்டுக்கு ஆறவே இல்லை. கை ஃபுல்லாக பெயின் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்ப தெரிஞ்சது உள்ளே போன் கிராக். அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது உங்கள் விரலில் ஃபிங்கர் மடக்க முடியாது, உங்களால் வெல்டிங் வேலை செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், இந்தமாரி ஃபாதர் எனக்கு அஃப்ராட்லேருந்து சான்ஸ் வந்திருக்கு, நான் என்ன பண்ணுறது தெரியல ஃபாதர். என்ன ஃபாதர் சொன்னார், கடவுளை ஒப்படை, நல்லது நடக்கும்னார். ஃபாதர்கிட்ட கடவுள்கிட்ட ஒப்படைத்தேன். 1 மாதம் நைட் விஜிலுக்கு வந்தேன், கடவுள்கிட்ட ஒப்படைத்தேன். மறாவது மாதமே என்ன சான்ஸ் கிடச்சி ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போகும்போது கடவுளை சொல்லிட்டு போனேன், நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது, நல்லபடியாக வேலை செஞ்சு வரணும்னு. கடவுள் புண்ணியத்தில் இப்போ என் கை ஃபுல்லாக ஃபோல்டிங் ஆகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். ஷிப்பில் நான் 19 மாதம் இருந்துட்டு வந்தேன், ஃபுல் ஃபோல்டிங். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் முழுசாக வந்திருக்கேன் இந்தியாவுக்கு. பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ரெடில்ஸ் மரியே மேலான பங்குலேருந்து வர்றேன். பேர் சாரதா மேரி. 12 மணிக்கு ஐசியூவில் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்கள் மரும பிள்ளைய ஐசியூவில் சேர்த்து வச்சுருக்காங்க,
அவன் பொண்ணு பேசவே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க தான் பேசுகிறாங்க. பொண்ணு பேசவே இல்லை. என் உயிர் என்கிட்ட இல்லை. அப்பா இந்த சொத்தை எனக்கு காப்பாற்றி கொடுங்க ஆண்டவரே. அந்த இறக்கத்தின் ஆண்டவரே போய் கட்டி பிடிச்சி கதறி அழுதேன். சிஸ்டருங்களும் அப்படியே நின்றுட்டாங்க. அழுதுட்டு ட்ரெயின் பிடிச்சி போயிட்டுருக்கேன். சாப்பிடவும் இல்லை. செங்கல்பட்டு போகும்போது மரும பிள்ளை நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு இது வந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் ஒரு பாயமாக இருக்காங்க. அவங்களுக்கு 4 வருஷமாக குழந்த பாக்கியமே இல்லையாம். அவங்க என்ன பண்ண என்னை வழி மறித்து நீங்கள் முதல்ல எழுதுங்க, ஒரு லெட்டரை எழுதுங்க, எனக்கு எழுதி என் பிள்ளைக்கு வேண்டிக்கிறங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. நான் ஒரு பையில் யார் என்னென்ன விண்ணப்பம் கொடுக்குறாங்களோ அந்த பைய உள்ளே வச்சுக்குவேன். இங்கே எடுத்துகிட்டு வந்து நற்கரணையில் வந்து ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவரே இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ட்டு. 1 மாதத்துக்குள்ள அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து நன்றி சொன்னாங்க. எனக்கு நன்றி சொல்லாதீங்க, நான் வெறும் தூசி, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அதே போல் 10வது படிக்கிற பொண்ணு, நல்லா படித்து மார்க் எடுக்கிற பொண்ணு, அப்படியே ஒரு மாதிரியா இது ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கட்டிலில் கட்டி போட்டாங்க. அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க அம்மா கதறி அழுகுறாங்க. நம்மளுக்கு கடவுள் இருக்காரு, நீ கவலைப்படாதம்மா, கடவுள் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு. அப்படியே அந்த பொண்ணுடைய பேரையும் எழுதிட்டு வந்து இங்கே நற்கரையில் வச்சேன். அந்த பொண்ணு 3 மாதத்துல இப்போ குணமடைஞ்சு நான் ஊருக்கு கிளம்பி வெள்ளிக்கிழமை பையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அம்மாவும் பொண்ணு வந்து என்னையே கேட்குதுன்னு, ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. கடவுளுக்கு கோடான நன்றி. நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கு.